ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி பார்க்கலாங்க. இது ஹெல்த்தியானது, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சிம்பிளாக டக்குன்னு ஒரு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான சட்னி. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கட் அளவுக்கு கொத்தமல்லி இலையை க்ளீன் பண்ணி கழுவி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு பூண்டு பல்லு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை நறுக்கி இதில் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 6 7 சேர்த்துக்கங்க. குட்டியாக புளி துண்டு சேர்த்துக்கங்க. ரொம்ப சின்னதாக இருக்கணும், அதிகமாக சேர்க்க வேணாம். புளி போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது இந்த சட்னியில். அந்த அளவுக்கு சின்ன துண்டாக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கங்க. மல்லி இலை நல்லா வதங்கி சுருங்கி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்லி இலை ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். எவ்வளோ நிறைய போட்டிருந்தோம், இப்போ மல்லித்தலை ரொம்ப சுருங்கி கொஞ்சமாக இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 10-20 செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மல்லித்தலையோட இந்த தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 10-20 செகண்ட் வதக்கினா போதும், அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு இதை வதங்கினதுக்கப்புறம் இதை இப்போ நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொரப்பாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைக்க வேணாம், அதே சமயத்தில் தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நீங்கள் இப்படியே விட்டாலும் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சர் ஜாரில் இருக்கிற அந்த சட்னி லைட்டாக தண்ணி ஊற்றி அனுப்பி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் இட்லி தோசை வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை பசேர்னு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காஞ்ச மிளகாயும் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.